நம்மை எல்லாம் மனிதர்களாய் தலைமுறை வைத்த புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை வணங்கி, பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்களையும் வணங்கி, பெண் ஆணுக்கு சமம், அதனை பேணி காப்பதே அறம் என்று முழங்கிய நம்முடைய பெண் உரிமை போராளி, சாதி ஒழிப்பு போராளி, தமிழ் தேசிய போராளி, வர்க்கபேத ஒழிப்பு போராளி, ஏகாதிபத்திய எதிர்ப்பு போராளி, பெரியாரின் பிள்ளை, புரட்சியாளரின் தொடர்ச்சியாளர், மேதகு பிரபாகரனின் தம்பி, நம்முடைய அண்ணன், தமிழகத்தின் வருங்கால முதல்வர் அண்ணல் எழுத்து தமிழர் அவர்களையும் வணங்கி, ஆகஸ்ட் 17 தலைவர் எழுத்து தமிழர் அவர்களுடைய பிறந்த நாள், தமிழர் எழுச்சி நாள். தமிழர் எழுச்சி நாளில் தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு உளுந்தூர்பேட்டையில் நடக்கவிருப்பதை தொடர்ந்து இந்த மைய மண்டல செயற்குழு கூட்டத்திற்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய மாநில பொருளாளர் அவர்களே மற்றும் மாநில நிர்வாகிகளே, இந்த மைய மண்டல செயற்குழு கூட்டத்திற்கு ஒருங்கிணைப்பாளர் அவர்களே மற்றும் மாவட்ட செயலாளர்களே, மண்டல செயலாளர்களே, மகளிர் விடுதலை இயக்கத்தை சார்ந்த அன்பிற்கினிய மாநில மாவட்ட நிர்வாகிகளே, தலைவர் எழுத்து தமிழரின் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிமையான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். முதலில் நம்முடைய தியாக தந்தை ஐயா தொல்காப்பியர் அவர்களுக்கு என்னுடைய செம்மார்ந்த வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அரசியல் அதிகாரம் என்பது பொது சொத்து, அதில் அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ள உரிமை உண்டு என்ற அரசியலை முன்னிறுத்தி என்று முழங்கி, பணக்காரர்களுக்கு மட்டுமே சொந்தமாய் இருந்த அரசியலை, பார்ப்பனர்களுக்கு மட்டுமே சொந்தமாய் இருந்த அரசியலை, ஆண்களுக்கு மட்டுமே சொந்தமாய் இருந்த அரசியலை உடைத்து, பட்டி தொட்டி பாமரனோடு சாதாரண பெண்களையும் எங்களையும் அரசியலில் பயணிக்க வைத்துக் கொண்டிருக்கின்ற இரண்டாம் புரட்சியாளர் எழுத்து தமிழர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சமிறைந்த நன்றியை நான் உரித்தாக்கிக் கொள்கின்றேன். மகளிர் விடுதலை இயக்கத்தின் முதன்மை செயலாளராக என்னை நியமனம் செய்த அண்ணன் எழுத்து தமிழர்களுக்கு மீண்டுமாய் என்னுடைய நெஞ்சமிறைந்த நன்றியை நான் உரித்தாக்கிக் கொள்கின்றேன். தமிழ் தேசியம் என்பது சாதி ஒழிப்பில் தான் முழுமை பெறும். தமிழ் தேசியம் என்பது இந்து தேசிய ஒழிப்பில் தான் முழுமை பெறும். அது மட்டுமல்லாமல் தமிழ் தேசியம் எப்போது முழுமை பெறும் என்றால், தமிழ் தேசியம் எப்போது உண்மையாகும் என்று சொன்னால், பெண் விடுதலையிலும் தமிழ் தேசியம் முழுமை பெறும். அதைதான் நம்முடைய தலைவர் எழுத்து தமிழர் அவர்கள் எல்லாருமே இப்ப சொல்றாங்க, தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் சொல்லி இப்பதான் நாம ஏதோ பேசுற மாதிரி. அப்படி அல்ல. தமிழ் தேசியம் என்பதை 1990களில் நம்முடைய தலைவர் எழுத்து தமிழர் அவர்கள் முதலாக நம்முடைய இயக்க கொடியை ஏற்றிய போது, அதில் நடுவில் நட்சத்திரங்களை 5 முனை கொண்ட நட்சத்திரத்தை பொறித்து, அதில் சாதி ஒழிப்பு, தமிழ் தேசியம், பெண் விடுதலை, ஏகாதிபத்திய எதிர்ப்பு, வர்க்கபேத ஒழிப்பு என்று சொல்லி அப்பொழுதே தலைவர் எழுத்து தமிழர்களுக்கு 28 வயது ஆகும் போதே தமிழ் தேசியத்தை வலியுறுத்திருக்கின்றார், பெண் விடுதலையை வலியுறுத்திருக்கின்றார், சாதி ஒழிப்பை வலியுறுத்திருக்கின்றார். இப்ப எல்லாருமே மாநில கட்சியெல்லாம் கூட தமிழ் தேசியம் பத்தி பேசுறாங்க. ஏன் இந்திய அளவில் இருக்கக்கூடிய தேசிய கட்சியாக இருக்கக்கூடிய பாஜக கூட தமிழ் தேசியம் பற்றி பேசுறாங்க, பொய்யா பேசுறாங்க. ஆனால் அனைத்து அரசியல் கட்சிகளும் இணைந்து தமிழ் பாதுகாப்பு இயக்கம் ஒன்றை நிறுவி, தமிழ் பாதுகாப்பு இயக்கத்தின் தலைவராக நமது தலைவர் எழுத்து தமிழர்களை நியமனம் செய்து அழகுபடுத்துகிறார்கள். ஏன் என்று சொன்னால், தமிழ் தேசிய தலைவரே நமது தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்கள் தான். தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் சொல்லி இப்ப எல்லாருமே பேசலாம். ஆனால் தமிழ் தேசியத்தின்
உச்சரிக்க காரணமானவரே தமிழ் தேசியத்தின் விலாசமே விடுதலை சிறுத்தை கட்சியும் அதன் எழுச்சி தமிழன் தலைவர் எழுச்சி தமிழ் திருமாவளவன் அவர்கள்தான். அதனால்தான் ஒரே மேடையில் ஆயிரக்கணக்கான சிறுத்தைகளுக்கு தமிழ் பெயர் சூட்டிய ஒரே தலைவர் நம்முடைய தலைவர். வேறு எந்த அரசியல் கட்சி தலைவராக அப்படி சூட்டி இருக்கிறார்களா? நிச்சயமா கிடையாது. தமிழர் பாரம்பரியம் காப்போம் என்று சொல்லி, மண்வளம் காப்போம் என்று சொல்லி 1 கோடி பனை விதைகளை ஒரே நாளில் விதைத்தவரும் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அண்ணன் தொல் திருமாவளவன் தான். விடுதலை சிறுத்தை கட்சியின் சமூக நீதிக்கான களப்பயணங்களில் நம்முடைய பொருளாளர் சொன்னது போல அதிகப்படியான மாநாடுகள் 2003 அடக்குமுறை சட்ட எதிர்ப்பு மாநாடு தொடங்கி இந்தி திணிப்பு எதிர்ப்பு மாநாடு, மாநில சுயாட்சி மாநாடு, மகளிர் உரிமை மாநாடு, கல்வி உரிமை மாநாடு, நதிநீர் மீட்பு மாநாடு, தேசம் காப்பும் பேரணி, சனாதன எதிர்ப்பு மாநாடு, மதசார்பின்மை பாதுகாப்பும் பேரணி, இப்படி பல்வேறு மாநாடுகள் ஒரு வரலாற்றுத்துவ முக்கியத்துவம் வாய்ந்ததுதான் காணப்பட்டது. அது எல்லாவற்றிலுமே நாம் சிறுத்தைகள் கோட்டைகளாக தான் நடத்தினோம். சிறுத்தைகள் பல லட்சக்கணக்கான சிறுத்தைகள் நாம் கலந்து கொண்டோம். 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட சிறுத்தைகள் கலந்து கொண்டோம். இது வரலாற்று பதிவு. அதை தாண்டி இப்போது நடக்க இருக்கின்ற ஆகஸ்ட் 17 நடக்க இருக்கின்ற மாநாடு என்பது மிகவும் ஒரு சிறப்பு வாய்ந்த மாநாடாக இருக்க வேண்டும். தலைவர் கண்ட கனவை நினைவாக்குவது போல 15 லட்சத்துக்கும் மேற்பட்ட சிறுத்தைகள் கண்டிப்பாக திரள வேண்டும். ஏனென்று சொன்னால் சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு நடக்க இருக்கின்ற ஒரு மாநாடு, சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு சமூக வலைதளங்களில் பல்வேறு விடயங்கள் பரவி வருவதை நம்முடைய தலைவர் மாத்தி மாத்தி பேசுறார். இப்படி எல்லாம் சொல்றாங்க. ஆனால் நம்முடைய தலைவரை மதிப்பிட எவனும் இதுவரை பிறக்கவில்லை என்பதுதான் உண்மை. இனிமேலும் பிறக்க போவதில்லை. அதை நிரூபிக்கும் வகையில் இந்த மாநாடு ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த மாநாடாக இருக்க வேண்டும். தமிழகம் மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய வகையில் அந்த மாநாடு சிறப்பாக அமைய வேண்டும். அது மட்டுமல்லாமல் இந்த தமிழ்நாட்டிலே மற்ற எல்லா மண்டலங்களை காட்டிலும் அதிகப்படியான சிறுத்தைகளை ஒருங்கிணைத்த ஒரு சிறப்பு இந்த திருச்சி மைய மண்டலத்துக்கு சார வேண்டும். அதே போல் அதிக நிதியை கொடுத்த மண்டலமாக மைய மண்டலம் விளங்க வேண்டும். அதே போல் ஆண் சிறுத்தைகளுக்கு நாங்கள் சளைத்தவர்கள் அல்ல, பெண் சிறுத்தைகள் இணையானவர் என்ற வகையில் எப்படி நாம் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாட்டிலே லட்சக்கணக்கான பெண் சிறுத்தைகள் கலந்து கொண்டோமோ அதே போல் இந்த மாநாடு மகளிர் மாநாடா அல்லது கட்சியோட மாநாடா என்ற வகை கேள்வி அனைவரும் எழுப்ப வேண்டும். மகளிர் சிறுத்தைகள் அதிகப்படியாக இந்த மாநாட்டிலே திரள வேண்டும் என்று சொல்லி கூறி தமிழ் தேசியம் வெல்லும், தமிழக முதல்வர் எழுச்சி தமிழர் காலம் செல்லும் என்று சொல்லி நன்றி கூற வேண்டும். நன்றி, வணக்கம்.